பேசலாம். திரு ஜவஹர் அலி, இங்க டெல்லி சென்று இன்னமும் கூட பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து அதற்கு பிறகு அங்கிருந்து பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் வந்து அதற்கு பிறகாகத்தான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடணுங்கிற ஒரு சூழல், அது இழுபறி தானே, இன்னமும் நீடிக்குது தானே? எங்கள் கூட்டணிக்குள்ள எந்த விதமான இழுபறியும் இல்லை சார். ஏற்கனவே 3 மாநாடு நடத்தி அதில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒன்றா சேர்ந்து அந்த மாநாட்டில் பேசினாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த கொடுமைகளுக்கெல்லாம் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும். ஒரு மாநாடு எல்லாம் நடந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரதமர் தலைமையில எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நின்று அதனுடைய முடிவு நெட் ரிசல்ட் என்ன? ஏதாவது யாராவது ஒரு கட்சிக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கா? அதாவது எங்க போறோம் எங்க பேசுறோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, யார் இறுதி முடிவு எடுக்க போறாங்கிறது முக்கியம். அந்த அந்த தலைமை யார் முடிவு எடுக்க போறாங்கிறது முக்கியம். அதுல ஆமா, யார் முடிவு எடுக்க போறோம்னா நாங்க தான் முடிவு எடுக்க போறோம் முக்கியம். அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் இருக்கலாம். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இறுதி முடிவு எடப்பாடியார் தான் எடுக்க போறார். யார் யாருக்கு எவ்வளவு தொகுதி என்பதை கொடுக்க போறதும் அதுவும் கையெழுத்து போட போறது எங்கன்னா நீங்க தான் பார்க்க போறீங்க. டிடிவிக்கு முதல் கொண்டு கையெழுத்து போடுறது எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் தான் நடக்க போகுது. இப்ப ஏன் திடீர்னு டிடிவி முதற்கொண்டுன்னு சொல்ல வேண்டிய தேவையா எழுந்துச்சு? ஏற்கனவே அவரு முன்னாடி ஒரு இது சொல்லியிருந்தால, நான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் தான் வந்திருக்கேன். ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு பங்காளி சண்டை இருந்தது, அதனால பிஜேபி மூலமா அவங்க கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு. அதனால இப்ப நிலைகள் மாறி இருக்கு. நேரடியாக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தான் கையெழுத்து போட்டு கொடுக்க போறாரு. அதனால அதுல மாற்று கருத்து இல்ல. எங்களுக்கு அதாவது சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கறத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் திமுகவுக்கு அண்ணா திமுக அங்க டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு இப்படி கொண்டு போறது என்னடா, இவர்களுடைய பயத்தை காட்டுது. இவர்களுக்கு ஒரு பயம், இந்த தேர்தலை பார்த்து பயத்தினாலதான் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் கூட்டணியில விரிசல் ஏற்பட்டுருச்சு, புகைச்சல் ஏற்பட்டு இருக்கு, காங்கிரஸ் வெளியில வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லுச்சு இல்லையா? அந்த நிலைமை போச்சா இல்லையா? போச்சா இல்லையா? எங்க ஏதாவது நடந்ததா சார்? என்ன சார் அந்த கூட்டணி ஜெல்லா இருக்கு, நீங்களே உங்க மனசாட்சியோட சொல்லுங்க சார். இது வரைக்கும் ஒரே ஒரு கேள்வி, இது வரைக்கும் கூட்டணி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. 25 சீட்டு முன்னாடி கொடுத்தீங்க. உங்களை ஏதோ வகையில மிரட்டி சிதம்பரத்தை விட்டு மிரட்டி 28 சீட்டு ஒரு எம்பியை வாங்கிட்டாங்க. இது வரைக்கும் ராகுல் காந்தி வாழ்த்து சொன்னாரா? சோனியா காந்தி வாழ்த்து சொன்னாரா? அப்புறமா பிரதர்ங்கிற பேரையும் எடுத்துட்டாரு. சோசியல் மீடியால ஸ்டாலின் ஃபாலோ பண்ணிட்டு 4 முறை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முறையாவது திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னு எங்கேயாவது சொன்னாரா? நீங்க குழப்பிக்கவே வேணாம், தெளிவா சொல்லிட்டாங்க. அமித்ஷா சொல்லிட்டார், நயினார் நாயகன் சொல்லிட்டார், பியூஷ் கோயல் சொல்லிட்டாரு. எடப்பாடியார் வீட்டுக்கே சொன்னாங்க. எடப்பாடி வீட்டுல விருந்து சாப்பிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுகிறது பரஸ்பரம் விட்டு கொடுக்க தெளிவா தான் கேட்டேன். பிரதமர் மோடி சொன்னாரா? திமுக நிலைப்பாடு எப்படி போயிருக்கு? நான் ரொம்ப தெளிவா ஒரு கேள்வி கேட்டேன். தனிச்சு நாமினேஷன் பண்ண அதிமுக அங்க என்ன நிலைப்பாடு? எத்தனை தொகுதிகள்ல புதுச்சேரியில் அதிமுக போட்டி? சார், எங்களுக்கு இன்னும் இறுதி வடிவம் படல. நாங்க நாமினேஷனை ஸ்டார்ட் பண்ணல. ஆனா அவங்க திமுக சொல்ல நாமினேஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்க சார், நீங்க இன்டாக்ட் கூட்டணின்னு சொன்னீங்களா? நீங்க 8 வருஷம் கூட்டணின்னு சொன்னீங்களா? நாங்க இப்பதானே சேர்ந்தோம் கூட்டணி, 1 வருஷம் தானே ஆச்சு. எங்களுக்குள்ள நாங்க சொல்றோம் 2021 இருந்தது. அப்போ ஒரு கூட்டணி இருந்தோம். இப்ப கடைசியாக போன வருஷம் தானே சேர்ந்தோம். சரி, அதனால எங்க கூட்டணிக்குள்ள நான் தான் சொல்றேன், பரஸ்பரம் விட்டு கொடுத்து என்னடா ஒற்றை இலக்கு தான், குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடக்கக்கூடிய இந்த திமுக வீட்டுக்கு அனுப்பணும். ஒற்றை இலக்கோடு, நோட்டுக்காகவும் இல்ல, சீட்டுக்காகவும் இல்ல, பரஸ்பரம் விட்டு கொடுத்த மனப்பான்மையோட போறோம். யாருக்கு எங்க பலம், யார் நின்றால் வெற்றி பெறுவாங்க என்ற அடிப்படையில் தான் ஒரு கேள்வி எழுது. இதுல யாரு விட்டு கொடுக்கிறா, யார் வாங்கிக்கிறா? எல்லாருமே விட்டு கொடுத்து வாங்கிக்கிற விஷயம் தான். ஆனால் எந்த நிலையிலும் ஒன்றை நீங்க தான் ஆரம்பிக்கும் போதே சொல்றீங்க திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. முன்னாடி போன டிடிவி தினகரன் இப்ப எங்களோட நாங்க தான் ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுற நிலைமைக்கு சூழல் மாறி இருக்குங்கிறீங்க. தமிழ்நாட்டினுடைய விட்டு கொடுக்கணும்ங்கறீங்க. அது முரண்பாடா இல்லையா? பரஸ்பரம் விட்டு கொடுப்பது, பரஸ்பரம் விட்டு கொடுப்பது என்பது விட்டு கொடுத்து பெறுவது. இப்ப தமிழ்நாட்டினுடைய தலைமை யாரு? எடப்பாடியார். நாங்க தான் உங்களுக்கு சீட்டை ஒதுக்க போறோம். அப்படி இருக்கும்போது நாங்க அவங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லும் போது 2 பேருக்குள்ள இணக்கமா இருக்க, எங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை அதுதான் சார் கேட்கிறாங்க. ஒரு முறையாவது அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா? யாராவது கட்சி தலைவர்கள் உங்க அலுவலகத்துக்கு வந்தாங்களா? அம்மா இருக்கும் பொழுதும்
முதல் கட்ட என்ன இப்பதான் பேச்சுவார்த்தை குழு அமைச்சிருக்கோம். முதல் கட்ட பேச்சுவார்த்தை அந்தந்த ஹோட்டல்ல நடக்கும். இறுதி கட்டம் வந்து ஒன்னு போயஸ் கார்டன்ல கையெழுத்து போடுவாங்க, இல்ல அதிமுக தலைமை அலுவலகத்துல கையெழுத்து போடுவாங்க. அததான் நடக்க போகுது. எங்களுக்குள்ள நான் மீண்டும் சொல்றேன் சார், பிரச்சனையே இல்லை. ஆனா நான் என்ன சொல்றேன், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சண்முகம் என்ன சொல்றாரு, எதுக்கு 28 சீட்டு கொடுத்தீங்கன்னு? ஒரு தமிழ்நாட்டினுடைய நீண்ட காலமா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக கட்சி பலமா இந்த கட்சின்னு நான் ஏத்துக்கிறேன் சார். ஆனா அவர்களை விட என்னது தேமுதிக இப்போ அந்த கட்சிக்கு வெறும் 4 கடந்த 2021 வெறும் 2 லட்சம் வாக்குகள் வாங்கி அந்த கட்சிக்கு ஒரு எம்பி சீட்டு, அந்த கட்சிக்கு ஒரு 10 சீட்டாம். ஆனா விசிகாக்கு இல்ல. அப்ப நான் கேட்கறது தம்பி சார் பிரசனாவை, நீங்க விசிகாக்கு அதிகமா சீட்டு கொடுக்க போறீங்களா, தேமுதிக அதிகமா கொடுக்க போறீங்களா? அப்படி நிலைமை எல்லாம் அங்க இருக்குது. கம்யூனிஸ்ட் கொடுக்க போறீங்களா? 2024 தேமுதிக ஒரு ஒப்பந்தம் போட்டீங்கல்ல, ராஜ்யசபா ஒன்னு கொடுக்கறோம். அப்ப தேமுதிகவுடைய வாக்கு சதவீதம் என்ன சார்? நாங்க அதான் சொல்றேனே, அவர்களுடைய ஒரு ஒப்பந்தம் போட்டனா அவங்களுக்கு எத்தனை சீட் எம்எல்ஏ சீட்டுங்கிறதா முக்கியம். எம்எல்ஏ சீட் எவ்வளோ, எத்தனை பெட்டிங்கிறத எங்க கிட்ட இல்ல. அங்க பெட்டி வரைக்கும் பேசி வச்சிருக்காங்க. இது சரியா? அதனால அவர்களுடைய தேவையை முழுமையாக எங்களால் பூர்த்தி செய்ய முடியாது. எங்களால் அது உங்களோட பொறுப்பாகும். இரண்டாவது, இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நடக்கக்கூடிய தேர்தல் வந்து இந்த அரசுக்கு எதிரான தேர்தல். மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, இந்த ஆட்சி வேண்டுமா வேண்டாமா, எடப்பாடியார் சிறந்த ஆட்சி கொடுத்திருக்கிறாரா, ஸ்டாலின் சிறந்த ஆட்சி கொடுத்திருக்காரா என்ற அடிப்படையில் சார் அதைத்தான் முதலமைச்சர் சொல்றாரு. எதிர்க்கட்சிகள் என்ன முடிவெடுக்கணும்ங்கிறதையே டெல்லி தான் முடிவெடுக்கும்னு சொன்னா இனி இதுதான் நிலைமை. ஒன்றை மட்டும் எழுதி கொள்ளுங்க சார், அதிமுக குறைந்தது 170 தொகுதிகளுக்கு மேல் தான் நிற்கும். இதை எழுதி வச்சுக் கொள்ளுங்க. ஆனா திமுக அந்த மாதிரி சொல்ல முடியுமா? அப்ப சொல்லுங்க. கடந்த காலங்கள்ல 2006 இருந்து பல எவ்வளவு 132 தொகுதியில போட்டிட்டாங்க. அதற்கு முன்னாடி 117 தொகுதியில போட்டிட்டாங்க. 1980 அதை விட கம்மியா போட்டிட்டாங்க. அவர்கள் தன்மானத்தை விட்டு கொடுத்தவங்க. நாங்கள் எந்த நிலையிலும் தன்மானத்தை விட்டு கொடுத்தது இல்லை. எங்கள் உரிமையை காப்போம். அதுக்காக நாங்கள் எடப்பாடியார் நீங்க வந்து சாதாரண உரிமையை காப்போம்னா அப்ப அந்த உரிமை யார்கிட்டயோ போயிருச்சுன்னு அர்த்தம் சார். உரிமை என்னைக்கு போகாதுல, போகாம நீங்க என்னடா ஒரு கற்பனைய இன்றைக்கு ஸ்டாலின் இப்படி பிஜேபி, அதிமுக, டெல்லி அடிமை இப்படி எல்லாம் சொல்லிட்டா மக்களை திசை திருப்பிடலாம், இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் மாத்திரலான்னு அவர்கள் நிலைப்பாடு எடுத்து ஒரு கருத்தை பதிவுக்கலாம். அதெல்லாம் பொய். மக்களை அப்படி இந்த பக்கம் திசை திருப்பறதுக்கு அதிமுக இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கு? மக்களை நேரடியாக 192 தொகுதிகள் எடப்பாடியார் சந்திச்சிருக்கிறாரு. போராட்டம், ஆர்ப்பாட்டம் ஒண்ணு ஜெல்லாய் நாங்க களத்துல இருக்கோம், வீடு வீடுக்கா போய் பிரச்சாரம் பண்றோம். இதை விட என்ன சார் வேணும்? முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிற பேசலாம். திருவன்னியர் இங்க கூடுதல் தொகுதிகளில் போட்டியிடுறது, சொந்த சின்னத்தில் போட்டியிடுவது அப்படிங்கிற இந்த கோரிக்கைகள் அல்லது அது அப்படியே வெளிப்படையா சொன்னா அந்த நெகோசியேஷன்ஸ் தான் இன்னமும் 2 பக்கமும் இருக்கக்கூடிய இழுபறிக்கு காரணமா 2 கூட்டணியிலுமே? முதல்ல வந்து அண்ணன் ஜவஹர் அலி உள்ளிட்ட எல்லோருக்குமே வந்து ரம்ஜான் பெருநாள் வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ரம்ஜான் கொண்டாடுவது அப்படிங்கிறது வந்து எந்த விதமான அச்சுறுத்தல் இல்லை. வட மாநிலங்களில் செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த முறை கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் வந்து கிறிஸ்மஸே கொண்டாட முடியாத அளவுக்கு பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார கும்பல் வந்து எப்படி தாக்குதல் நடத்தினாங்க. அதுபோல்